ஹாலிவுட் புகழ்பெற்ற இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே மிகச்சிறப்பான திரைப்படங்கள்னு சொல்லலாம். இவர் 1946 அமெரிக்காவில் ஓகியோ அப்படிங்கிற யூத குடும்பத்தில் பிறந்திருக்காரு. 12 வயதிலேயே தந்தையின் 8mm கேமராவை பயன்படுத்தி சிறு படங்களை எடுக்க தொடங்கியிருக்காரு. ஸ்கவுட் இயக்கத்தில் இருந்தபோது ஒரு குறும்படம் எடுத்ததற்காக அவருக்கு ஃபோட்டோகிராஃபி மெடல் வழங்கப்பட்டிருக்கு. கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் சினிமா துறையில் சேர முயன்ற போது அவர் குறைந்த மதிப்பெண்கள் காரணமாக 3 முறை நிராகரிக்கப்பட்டிருக்காரு. விடாமுயற்சியால் ஒரு ஸ்டூடியோவில் உதவியாளராக சேர்ந்து தனது பயணத்தை தொடங்கியிருக்காரு. வெறும் இயக்குனர் அப்படின்னு சொல்லதை காட்டிலும் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான வணிகக் கலையாக மாற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தயாரித்த முதல் படம் ஜாஸ் 1975 உலக திரையுலகையே அதிர வைத்ததுன்னு சொல்லலாம். சம்மர் பிளாக் பஸ்டர்னு சொல்லி அந்த கலாச்சாரத்தை தொடங்கி வச்சதே இந்த படம் தான் சொல்லலாம். ஈடி அப்படின்னு 1982 எடுத்திருக்காரு. வேட்டுக்கிரக வாசிக்கும் ஒரு சிறுவனுக்கும் இடையிலான நட்பை சித்தரித்து உலக மக்களின் மனதை கவர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜுராசிக் பார்க் 1993 அழிந்து போன டைனோசர்களை திரையில் தத்ரூபமாக கொண்டு வந்து தொழில்நுட்ப புரட்சி ஏற்படுத்தினான்னு சொல்லலாம். அது ஷின்லர்ஸ் லிஸ்ட் 2ஆம் உலகப் போரின் போது யூதர்களை காப்பாற்றி ஒரு மனிதரின் கதையை சொல்லி தனது முதல் சிறந்த இயக்குனர் ஆஸ்கார் விருதை பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். ஷின்லர்ஸ் லிஸ்ட் மற்றும் சேவிங் பிரைவேட் ரயான் அப்படிங்கிற 2 படங்களுக்காக ஆஸ்கார் விருதை வாங்கியிருக்காரு. அறிவியல் புனைக்கதைகள், போர்க்கால கதைகள் மற்றும் சாகச படங்கள் என அனைத்து தளங்களிலும் முத்திரை பதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் அதிக வசூல் செய்த இயக்குநர்களில் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லலாம். பல பில்லியன் டாலர்களை சம்பாதித்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதக அமைவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் காட்டப்பட்டிருக்கு. மிதுன லக்னத்துடைய லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் கேதுவோடு இணைஞ்சு விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. அடுத்து கடகத்தில் சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு. இவர் ஜாதகப்படி 8ஆம் வீடு 9ஆம் வீடு அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் தான் இவருடைய திறனை காட்டக்கூடிய இந்த டைரக்ஷன் திறனை காட்டக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் துலா ராசியில் சுக்கிரன், குரு, சந்திரன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இந்த அமைவு தான் அவர் இந்த உலக புகழ்பெற்ற டைரக்டராக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அவரோட குரு, சந்திரன் இணைஞ்சு அமர்ந்து இவரை உலக புகழ்பெற்ற சினிமாக்களை உருவாக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இதுவும் ஒரு மிகச்சிறந்த யோக பலம் சொல்லலாம். அந்த 5ஆம் வீட்டில் தான் குரு, சந்திரன் இணைஞ்சு கஜகேசரி யோகத்தை உருவாக்குறாரு. அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காரு. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் தான் சனி இருக்கிறாரு. ஆரம்ப கால வாழ்க்கையில் சில போராட்டங்களை கொடுத்தாலும் இவரை ஒரு பொறுப்பானவராகவும் நீண்ட கால முதலீட்டில் சிறந்தவராகவும் மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடியது. இதன் அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் செவ்வாயோடு இணைஞ்சு அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீடு தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. இதற்குரிய புதன், அதாவது லக்னாதிபதியும் புதன், 4ஆம் வீட்டு அதிபதியும் புதன் 2 பேரும் தான் 6ஆம் வீட்டில் கேதுவோடு இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீடு, இங்கே தான் குரு, சந்திரன், சுக்கிரன் இணைஞ்சு அமர்ந்து புத்திசாலித்தனம், கலை மற்றும் புகழ் ஆகியவற்றை குறிக்கும் இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பயன்படுத்தி தான் இவர் இந்த இடத்தின் காரணமாகவே அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக மாறியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் கஜகேசரி யோகம் பல கலை சார்ந்த யோகங்களை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். திரைத்துறை, இசை, கலை, உலக புகழ் ஆகியவற்றை சேர்த்து வழங்கக்கூடிய இடமே இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லலாம்.
6ஆம் இடம் விருச்சிகம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கேதுவும் லக்னாதிபதி புதன் அமர்ந்திருக்காங்க. அது நுணுக்கமான வேலைகளில் அதீத கவனத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். குரு ஜாதகப்படி 5ஆம் இடத்துல உட்கார்ந்து 9ஆம் வீடை தன்னுடைய பார்வையால் பார்க்குறாரு, 5ஆம் பார்வையால் பார்க்குறாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது மாதிரி லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வை லக்னத்தை செழிப்படைய செய்துன்னு சொல்லலாம். அதனால் குரு சந்திர கஜகேசரி யோகமும் இருக்குது, சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்காரு. இவை எல்லாமே அவரை மிகச்சிறந்த இயக்குனராக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு மற்றும் மோட்சத்தை குறிக்கக்கூடிய இடத்துல, அதாவது 12ஆம் ஸ்தானத்தில் ராகு இருப்பது, இது பிரம்மாண்டமான சிந்தனைகளையும் உலகளாவிய தொடர்புகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவதில் ஆர்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ரிஷபத்திலே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை தான் ஒருவரை மகா கலைஞனாக மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த ஜாதகமாக இவர் ஜாதகம் அமையப்பட்டதுனால தான் அவர் மிகச்சிறந்த திரைப்படங்களை எடுத்து உலக சாதனை படைத்து ஆஸ்கார் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.